வணக்கம். சித்தக்கேர் உணவே மருந்து மருந்தே உணவு. சாதாரணமாக நமக்கு ஏதாவது சாப்பிட்டா தோல் அரிப்பு இல்லைன்னா வேர்க்கூர் வந்துருச்சு அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தனத்தை பால் விட்டு அரைச்சி பூசிக்கலாம். கொஞ்ச நேரம் பூசிட்டு அப்புறம் கழுவிடலாம். அப்படி இல்லைன்னா வேப்பிலை மஞ்சள் இது ரெண்டுத்தையுமே நல்லா அரைச்சி பூசிக்கிட்டு அதையும் கொஞ்ச நேரம் கழிச்சு கழுவிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அருகம்புல், ஒரு கைப்பிடி வேப்பிலை, ஒரு கைப்பிடி குப்பைமேனி மூணுத்தையும் நல்லா பொரிய விட்டுட்டு அதை வடிகட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு அரிப்பு வருது, பிள்ளைங்களுக்கு வேர்க்குருவா இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த எண்ணெயை தடவி விட்டுடலாம். தடவி விட்டோடனே இந்த அரிப்பு வேர்க்குரு இது எல்லாமே குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் எப்போதும் சொல்கிறது தான், உடம்பு குளிர்ச்சியாக இருக்கணும். உடம்பு குளிர்ச்சியாக இருந்தாலே கண்டிப்பாக இந்த வேர்க்குருவும் சரி அரிப்பும் சரி வரவே வராது. அதுக்கு உடம்பு குளிர்ச்சியாக இருக்கிறதுக்கு இப்போதும் போல தான் வாரத்துக்கு 2 முறையாவது ஆயில் பாத் எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா மோர், இளநீர் இதெல்லாம் நிறையா குடிச்சிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் பிரச்சனையும் குறையிறதாலையும் இந்த வேர்க்குருலாம் வராது. டைஜஷன் பிரச்சனை குறைய அதாவது டைஜஷன் பிரச்சனை இருக்கும்போது மட்டும்தான் இந்த அரிப்புலாம் வரும். தோல் மட்டும்தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வயிறில் பிரச்சனை இருக்கிறத தோல் காட்டி கொடுக்கும். அதனால டைஜஷன் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நம்ம உடம்பு நல்ல குளிர்ச்சியாக இருக்கணும். டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரே வழி ஆயில் பாத்து தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடும் பார்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அதாவது நல்ல இளநீர், மோர் குடித்தோம், நல்ல ஜூசஸ், இந்த வேர்க்குரு வந்துருச்சு, அரிப்பு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சித்த மருத்துவம் அணுகுனீங்கன்னா அதுக்கு நிறைய தைலங்கள் இருக்குது. அருகன் தைலம், புங்கல் தைலம் அப்படின்னு சித்த மருத்துவர்கள் யாருக்கு எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த தைலங்கள்லாம் ஒரு 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் சீக்கா போட்டு தேய்ச்சி குளிச்சிடலாம். இல்லை அதுக்குன்னே ஹெர்பல் சோப்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு இந்த வேர்க்குரு வராமல் இருக்கணும் அப்படின்னாலே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இந்த பிரச்சனை உங்களுக்கு நிரந்தரமாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக சித்தா கேர் எடுக்கலாம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னா நீங்கள் சித்தா கேரை அணுகலாம். அதுக்கப்புறம் அந்த நோய் திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் உங்கள் ஹெல்த் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.